நம்முடைய காரை ஒருவன் வழிமறித்து வம்புக்கு இழுக்கிறான். சங்கிகளும் சில ஊடக சங்கிகளும் சேர்ந்து கொண்டு நாம் தான் அவனுடைய இருசக்கர வண்டியை மோதினோம் என்று அவதூறு பரப்புகிறார்கள். தலித் அல்லாத இயக்கங்களை சார்ந்த ஓரிருவர் திருமாவளவனுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது என்று உணர்ந்து வலியை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்த யாரும் அது பற்றி வாய் திறக்கவில்லை. நாம் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால ஒருத்தன் போய் டூ வீலரை நிறுத்துறான். அப்ப அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல. திருமாவளவன் ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான். இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் நின்னான்னா அப்படி கேள்வி எடுப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி இறங்கலன்னு ஒரு நிமிஷம் கூட இல்ல. ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல. பாட்டுக்கு வந்தான், நின்னா அப்படி முறைச்சான். யாரா இருந்தா என்ன, அவங்ககிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க. அவன் யாரு, என்ன சாதி, என்ன மதம் ஒன்னும் தெரியாது. எப்ப ஓரமா நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேக்குறாங்க. அவ்வளவுதான். எஸ்கார்ட் போலீஸ முறைக்கிறான். மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில தலைவர் இருக்கிறாரு, யாரா இருந்தா முறைக்கிறான். முறைச்சலுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்ததுதான் அடிச்சாங்க. 4 தட்டு தட்டினாங்க. ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல, 4 தட்டு தட்டினாங்க. அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வெளிக்குது ஒரு நாடகம் ஆடுறான். என்ன நாடகம் பாருங்க. நான் சொன்னேன் போலீஸ் கிட்ட, சார் அது ஒண்ணு இல்லை, அருண் தம்பி தெரியாம வேண்டாம், விட்டுருங்க, ஒன்னும் கேஸ் எல்லாம் போட வேண்டாம். நம்ம தம்பியோ அந்த மாதிரி உடனே போன் பண்ணி, ஏன்பா தேவையில்லாம இதை ஊதி இருக்கிறீங்க, விடுங்க, ஏதோ தெரியாம நின்னா நீங்க போய் சத்தம் போட்டீங்க, முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். உடனே திருமாவளவன் அடிக்க சொன்னாரு. அடங்க மருன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர என்ன நான் வந்து எந்த இடத்திலுமே வன்முறையை தூண்டியதில்லை. அடங்க மருங்கிறது ஒரு அரசியல். அது